இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். நீதிமான் எதிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் என்றால், இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். இக்கட்டு என்றாலே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு உபத்திரம், ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு உபத்திரமான ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டத்தின் மத்தியில் அவன் கடந்து போகிறான். அவன் நீதிமானாய் காணப்படும் பொழுது, அந்த இக்கட்டிலிருந்து தேவன் அவரை என்ன பண்றாரு? விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்கப்படுவான். அவன் நீதிமானாய் காணப்படும் பொழுது, அவனுடைய எல்லா உபத்திரங்களிலிருந்து, அவன் இக்கட்டிலிருந்து, அவன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை, விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் காணப்படும் பொழுது, மனிதர்களால உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் அவன் காணப்படும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது என்றால், நீதிமான்களின் மேல். நீதிமானாய் காணப்படும் பொழுது, நம்மளுடைய காரியங்களை நம்ம உத்தமமாய் காணப்படும் பொழுது, அவருடைய கண் யார் மேல் காணப்படும்? நீதிமான்கள் மேல் காணப்படும். அவருடைய செவிகள், கர்த்தருடைய செவிகள் யாருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்றால், நீதிமானாய், பொல்லாப்புக்கு விட்டு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனே நீதிமானாய் காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, யார் நீதிமான் என்றால், பொல்லாப்பான காரியங்களுக்கு தன்னை விலக்கி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அப்படிப்பட்ட மனுஷன் நீதிமானாய் காணப்படுகிறான். அவனுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? கவனமாய் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ வேதத்துல அநேக நீதிமான்கள் காணப்பட்டார்கள். அநேகருடைய இக்கட்டிலிருந்து தேவன் விடுவித்தார். ஆபிரகாமை ஒரு இக்கட்டிலிருந்து விடுவித்தார். நோவாவை ஒரு இக்கட்டிலிருந்து விடுவித்தார். நோவா அந்த நாட்களில் நீதிமானாய் காணப்பட்டார். லோத்து அந்த பட்டணத்தில் நீதிமானாய் காணப்பட்டார். அவரை தேவன் இக்கட்டிலிருந்து விடுவித்தார். சாத்ராக், மேஷாக்கு, ஆபேத் நேகோவை என்ன பண்ணாரு? இக்கட்டிலிருந்து விடுவித்தார். தானியேலை சிங்கங்களின் கெபியிலிருந்து என்ன பண்ணாரு? தேவன் விடுவிக்க வல்லவராய் காணப்பட்டார். இப்படிப்பட்ட அநேக நீதிமான்களை தேவன் என்ன பண்ணாரு? அவங்களுடைய உபத்திரத்தின் நாட்கள்ல, அவங்களுடைய இக்கட்டின் நாட்கள்ல தேவன் என்ன பண்ணாரு? அவர்களை விடுவிக்க வல்லவராய் இருந்தார். வேதத்துல அநேக நீதிமான்களை தேவன் விடுவித்தார். ஆனா நாம் ஒரு 2 நீதிமான்களை பற்றி நாம இந்த நாளிலே கவனமாய் கேட்க போகிறோம். முதலாவது யாரை பற்றி கேட்போம் என்றால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராக்குக்கு போனான். அவன் எங்கு புறப்பட்டு போகிறான்? ஈசாக்கு கேராக்குக்கு போகிறார். அவர் கேராக்குக்கு போன உடனே ஒரு காரியம், சம்பவம் நிகழ்கிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. அதுக்கு மேல இந்த நிகழ்வு நமக்கு தெரிஞ்ச நிகழ்வு தான். அபிமெலேக்கு என்ன பண்றாரு? நீ எங்களை விட்டு போயிடு, எங்களிலும் நீ என்ன பண்ற? பலத்தவனாய் காணப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அபிமெலேக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த இடத்துல போயிட்டு ஈசாக்கு என்ன பண்றாரு? ஆபிரகாமின் நாட்கள்ல உண்டான பஞ்சம் போலவே ஒரு பஞ்சம் ஈசாக்கினுடைய நாட்கள்ல நடக்குது. இந்த நாட்கள்ல நடக்கும் பொழுது அவர் கேராருக்கு புறப்பட்டு அந்த இடத்துல போகும் பொழுது, அவர் தகப்பனார் வெட்டின துறவை வெட்டுவதற்காக அங்க புறப்பட்டு போறாரு. அவர் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும், 17வது வசனம் சொல்லுது, அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு, அவர் கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போடுறாரு. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும், ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரும் மேய்ப்பரும் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன் தகப்பனுடைய வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். என்ன ஒரு நிகழ்வு பாருங்களேன். ஈசாக்குக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் ஈசாக்கு எப்படி செய்து கொடுக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்க வெட்டுறாரு. பள்ளத்தாக்க வெட்ட உடனே அங்க இருக்கிற மந்தை மேய்ப்பவர்களுக்கும் இவங்களுடைய வேலைக்காரர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நிகழ்குது. வாக்குவாதம் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல தண்ணி வந்தோடனே இது
இது எங்களுடைய நாங்க வெட்டினதுதான், இது எங்களோடதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றா, வாக்குவாதம் பண்றாங்க. அந்த வாக்குவாதம் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த வெட்டின அந்த துறவை விட்டுட்டு என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. ஏசேக்கு என்ற பேர் விட்டு பேரிடுறாரு. அடுத்தது என்ன பண்றாரு, 21வது வசனம் சொல்லுது, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். தேவன் ஒரு காரியத்தை நிகழ்விக்கிறார் ஈசாக்கு மூலியமா. ஈசாக்கு ஒரு துறவை வெட்டுறாரு. அந்த இடத்துல போயிட்டு கேரார் மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு அந்த இடத்தை எங்களோடதுதான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை அபகரிக்கிறாங்க. அபகரித்த உடனே என்ன பண்றாரு ஈசாக்கு, இன்னொரு துறவை வெட்டுறாரு. அந்த துறவுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த துறவையும் என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்ணி இதுவும் எங்களோடதுன்னு சொல்லிட்டு அதையும் என்ன பண்றாங்க, ஈசாக்கின் இடத்துல இருந்து அபகரிக்கிறாங்க. அபகரித்த உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, சித்தனா என்று பேர் வைக்கிறாரு. மறுபடியும் ஒரு துறவை வெட்டுறாரு. ஆனால் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அதுக்கு என்ன பண்றாரு, ரெகபோத் என்று பெயரிடுகிறார். தேவன் பாருங்க, ஒரே ஒரு சம்பவம் தான். ஒரு இடத்துல அவர்களுக்கு எதிரிட்டு வந்தவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் அந்த இடத்துல நிகழ்வு, ஒரு நீரூற்று, ஒரு பஞ்ச காலத்துல ஒரு நீரூற்றை தேவன் ஈசாக்குக்கு கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே இது எங்களோடதுன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணி அதை அபகரித்து கொண்டார்கள். ஆனால் அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு துறவை வெட்டுறாரு. அதையும் எங்களோடதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு துறவை விட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. கர்த்தர் ஈசாக்கு கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் தேவன் ஆசீர்வதித்தார். அவர் பாருங்க, அந்த இடத்துல நம்மளுடைய காரியங்கள்ல கூட நமக்கு தேவன் ஒரு காரியத்தை, நமக்கு ஒரு தேவ திட்டம், தேவன் நமக்கு ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை குறித்து தேவன் சில காரியங்களை நியமித்து வைப்பார்கள் என்றால், இந்த கேராரூர் மெய்ப்பர்களை போல சில ஆட்கள் நமக்கு முன்பாக எழும்பி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி போடுவதற்காக எழும்பிட்டு வருவார்கள். ஆனால் பாருங்க, நம்ம சோர்ந்து போகாதபடி, ஆனால் தேவன் என்ன பண்றாரு பாருங்க, அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். ஏசேக்கும் அபகரித்த உடனே அதற்கு மறுபடியும் என்ன பண்றார், ஒரு துறவை வெட்டி அதுக்கு சித்தன்னா என்று பெயர் விட்டார். ஏசேக்கை பிடுங்கின உடனே சித்தன்னாவும் பிடுங்குறாங்க. ஆனா தேவன் பாரு, ஏசேக்கை பிடுங்கின உடனே சித்தன்னாவை கொடுக்கிறார். சித்தன்னாவும் பிடுங்கின உடனே ரெகபோத்தை கொடுக்கிறாரு. ரெகபோத்துக்கு பின்பாக அவர் என்ன பண்றாரு, ஒரு பெயர் செபாவை தேவன் என்ன பண்றாரு, ஈசாக்குனுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவன் வெட்டுகிற எல்லா நீரூற்றிலும் எல்லா துறவையிலும் என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்ணி இது எங்களுடையதுதான், இது எங்களுடையதுதான் சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணி அதை எடுத்து போடணும்னு சொல்லிட்டு எங்களுடையதுதான் சொல்லிட்டு அபகரிக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. ஆனா தேவன் பாருங்க, அவர் வெற்ற எல்லா காரியங்களிலும் தேவன் ஒரு நீரூற்றை கொடுக்கிறார், ஒரு துறவை உண்டு பண்ணி கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டிலிருந்து தேவன் ஈசாக்கை விடுவிக்க வல்லவராய் இருந்தார். ஏசேக்கு ஒருவேளை பிடுங்கினாங்கன்னா உடனே என்ன பண்றாரு, சித்தன்னாவை கொடுக்கிறாரு. சித்தன்னாவையும் பிடுங்கின உடனே தேவன் ரெகபோத்தை கொடுக்கிறாரு. ஒருவேளை ரெகபோத்தையும் பிடுங்குற மனிதர்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எழும்பி வருவார்கள் என்றால், தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார், பெயர் சபாவையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசேக்கு போனா என்ன, சித்தன்னாவை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சித்தன்னாவையும் அடிச்சு பிடுங்குறாங்களா, நாம கவலைப்பட தேவையில்ல, நம்ம சோர்ந்து போக தேவையில்ல. அதற்கு பதிலாக அவர் எதை தர வல்லவராய் இருக்கிறார், ரெகபோத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ரெகபோத்தையும் இன்னைக்கு பிடுங்கணும்னு இருக்கிறாங்களா சில பேரு, அதற்கும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏனென்றால் ரெகபோத்திற்கு பதிலாக அவர் பெயர் சபாவை தர வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு தேவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, யாருக்கு, ஈசாக்குக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை, ஏசேக்கு பதிலாக அவர் எதை கொடுத்தார், பெருசபாவை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். நம்மளுடைய நாட்கள்ல கூட தேவன் நம்மளுடைய ஏசேக்கை பிடுங்க சில பேர் எழும்பி இந்த கேரார் மேய்ப்பர்களை போல எழும்பி வருவார்கள் என்றால், தேவன் நமக்கு மறைவான ஒரு பெயர் சபாவை நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஏசேக்கை பிடுங்கினா இதோடு இவங்களுடைய வாழ்க்கை முடிந்தது, இவங்களுடைய ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டது. அன்றைக்கு கேராரூர் மேய்ப்பர்கள் நினைத்திருப்பாங்க, ஈசாக்கினுடைய துறவை நாம் தூர்த்து போட்டோம், இந்த ஈசாக்கினுடைய துறவை நாம் அபகரித்து விட்டோம், இந்த ஏசேக்கை அபகரித்து விட்டோம்னு அவங்க யோசிச்சு மகிழ்ந்திருப்பார்கள். ஆனால் தேவன் ஏசேக்குக்கு பதிலாக எதை வைத்திருந்தார், ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஒரு பெயர் சபாவை வைத்திருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட இந்த கேராரூர் மேய்ப்பர்களை போல சில மனிதர்கள் எழும்பி ஏசேக்கை பிடுங்கி மகிழ்ந்திருப்பார்கள் என்றால், நாம இந்த நாட்கள்ல கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில
எந்த நீரூற்றை வைத்திருக்கிறார்? பெயர் சபா என்ற நீரூற்றை, பெயர் சபா என்ற துறவை, பெயர் சபா என்ற காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில வைத்து அவர் ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமான் இக்கற்றிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவர் வெட்டின துறவுகளுக்கு எல்லாம் தேவன் நீரூற்றை கொடுத்தார். நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல கூட அன்றைக்கு நீதிமானுடைய காரியம், ஈசாக்கு என்ற நீதிமானுடைய காரியத்துல எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்து முடித்தவராய் காணப்பட்டார். பேர் சபாவை குறித்து தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அப்போ நீதிமான் என்றால் ஈசாக்குக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. பின்பு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் வேதத்துல. என்ன காரியம் என்றால், எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 1 முதல் 10 வசனங்கள் சொல்லுது. நம்ம எஸ்தர் புத்தகம் என்றாலே நம்மளுக்கு தெரியும். ஆமான் என்ன பண்றாரு? மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை நம்ம படிக்காம கடந்து போய் இருக்கவே மாட்டோம். மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை, மொர்தெகாய்க்கு கர்த்தர் செய்த நன்மையை நம்ம பார்க்க போறோம். இந்த மொர்தெகாய் பாருங்களேன், இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? நீதிமானாய் காணப்பட்டார். தாய் தகப்பன் இல்லாத அனாதையா இருந்த சிறு பெண்ணா இருந்த எஸ்தர் என்ன பண்றாரு? தனது மகளாக, உறவினருடைய மகளை தனது மகளாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு? எஸ்தருக்கு எல்லா காரியங்களும் செய்து கொடுத்தார். ராஜாவுக்கு என்ன பண்றாரு? உண்மையா இருக்கிறாரு. தேவனை தவிர மற்றவங்களை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. போராட்டம் வந்த போதெல்லாம் எஸ்தர் என்ன பண்றாரு? தூண்டினவராய் காணப்பட்டார். உபவாசத்துக்கு ஏற்பாடு செய்தாரு. இப்படிப்பட்ட யூதர்கள் என்ன பண்றாரு? எதிரிகளிடத்திலிருந்து அழிக்கணும்னு நினைச்சவங்களிடத்திலிருந்து காப்பாற்ற முற்பட்டார். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும், எல்லா குணங்களும் மொர்தெகாயின் இடத்துல காணப்பட்டது. இந்த 6வது அதிகாரம் பார்ப்போம் என்றால், ஆமான் என்ன பண்றாரு? ஒரு திட்டத்தை போடுறான். ஒரு திட்டத்தை போட்டு என்ன பண்றான்? மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சு, மொர்தெகாய் என்ன பண்ணணும்? தூக்கு மரத்துல போட்டுடணும், அவனை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை, ஒரு நிகழ்வு, ஒரு சூழ்ச்சியை என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? ஒரு சூழ்ச்சியை பின்னி வைக்கிறான். ஆனா காரியம் எப்படி மாறுதலாய் முடிய பண்ணுகிறது? தேவன் எப்படி இக்கட்டிலிருந்து, இந்த மொர்தெகாய் என்ற நீதிமான் எப்படி இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்றால், அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானவர்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளி ராஜாவின் 2 பிரதானிகளில் பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார். இங்க பாருங்களேன், நீதிமான் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய காரியங்களை தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நடந்தார். மொர்தெகாய் அவருக்கு ஒரு சூழ்ச்சியை செய்யும் பொழுது ராஜாவை என்ன பண்றாரு? தேவன் ராஜாவுக்கு தூக்கத்தை வராதபடி ராஜாவின் தூக்கத்தை கலைத்து போட்டவராய் காணப்பட்டார். அந்த இடத்துல ஈசாக்குக்கு என்ன பண்றாரு? ஒரு துறவை அடைச்ச உடனே, ஏசைக்கு அடைச்ச உடனே சித்தன்னாவை கொடுக்கிறார். சித்தன்னாவுக்கு அடுத்தது என்ன பண்றாரு? ரெகபோத்தை கொடுக்கிறார். இப்படி அந்த காரியங்களை நன்மையை செய்து முடிக்கிறார். இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. ராஜாவின் தூக்கத்தை தேவன் என்ன பண்றாரு? கலைத்து போட்டார். இந்த இடத்துல தூக்கம் வராதபடி ராஜாவை என்ன பண்றாரு? அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி தேவன் ஒரு காரியத்தை, ஒரு நிகழ்வை அந்த இடத்துல நடத்துறாரு. உடனே அவருக்கு தூக்கம் வராதபடி நான் ஆகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது மொர்தெகாய் குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆகமம் வாசிக்கப்படுது. உடனே ராஜா கேட்கிறாரு, இப்படி பண்ணானே உனக்கு ஒரு மேன்மை கிடைச்சதான்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்றாரு, ஆமான் தான் செய்த தூக்க மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். இந்த ராத்திரியிலே மொர்தெகாய் ஆமான் ஒரு பிளான் பண்றான். உடனே போயிட்டு மொர்தெகாய் எப்படி ஆனா சீக்கிரமா என்ன பண்ணணும்? தூக்கு மரத்துல போட்டுறணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்றான்? வெளி முற்றத்துல ராஜாவின் இடத்துல பேசுறதுக்காக அந்த இடத்துல சத்ருவானவன் என்ன பண்றான்? வலையை விரிச்சு ஒரு சூழ்ச்சியை பின்னி அந்த இடத்துல வச்சிருக்கான். ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த ஆமான் வாசற்படியிலே நிற்பதற்கு முன்பாகவே இந்த ஆகமம் வாசிக்கப்பட்டது. அவன் நிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாவினுடைய தூக்கத்தை என்ன பண்றாரு? இந்த நீதிமானுக்காக தேவன் தூக்கத்தை கலைத்து போட்டு, அவன் லேட்டா தான் வந்தான். ஆனா அவன் வரத்துக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்றாரு? ராஜா
ராஜாவனுடைய தூக்கத்தை கலைத்து போட்டு அந்த ஆகமத்தை வாசிக்க வைத்து அந்த ஆகமத்தில் இருக்க மொர்தெகாயை குறித்து வாசிக்கப்பட்ட பொழுது அவனுக்கு மேன்மை கிடைத்ததா? அவன் இப்படிப்பட்ட ஒரு உதவி எனக்கு செய்திருக்கிறானே, அந்த நாட்கள் எனக்கு ஒரு நன்மையை அவன் செஞ்சிருக்கிறானே, அந்த நன்மைக்கான மேன்மை கிடைத்ததான்னு கேட்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு கேள்விப்படுறாரு. உடனே அந்த ஆமான் வந்து நிக்கிறத ராஜா பார்த்தோன்னே, முற்றத்துல யார் நிக்கிறாங்கன்னு கேட்ட உடனே ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். அவன் ஒரு சூழ்ச்சியோட வந்திருக்கான். என்ன சூழ்ச்சி? மொர்தெகாய் தூக்கி தூக்கு மரத்துல போடணும். அவன் ஒரு திட்டத்தோட வந்திருக்கான். ஆனா கர்த்தர் அதற்கு முன்பாகவே பரலோகம் மொர்தெகாயை குறித்து ஒரு திட்டம் போட்டது. அந்த இடத்துல பாருங்க, கேராரூர் மேய்ப்பர்கள் ஒரு திட்டத்தோடு நடத்துறாங்க. ஆனால் ஈசாக்கை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை அந்த இடத்துல முன்குறித்து வைத்திருந்தார். இந்த இடத்துல ஆமான் ஒரு திட்டத்தோட வரான். ஆனால் ஆமானுக்கு முன்பாகவே தேவன் மொர்தெகாய் குறித்து ஒரு திட்டத்தை பரலோகத்தில் வைத்திருந்தார். அந்த இடத்துல உடனே கேட்ட உடனே ராஜா என்ன பண்றாரு? ஆமான் இடத்துல கேட்கிற அவனை நோக்கி 6வது வசனம் சொல்லுது, ஆமான் உள்ளே வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி ராஜ வீதி நகர வீதியில் உலா வரும்படி செய்து, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஆமான் பாருங்க, ராஜா யார கனம் பண்ண போறாரு? என்னதானே கனம் பண்ண போறாரு? அவனுக்கு தான் நான் ஒரு திட்டத்தை வச்சுட்டேனே. அவன் தான் நாளைக்கு உயிரோடு இருக்க போறது இல்லையே. நாம தானே இருக்க போறோம். நம்மள தானே ராஜா கனம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. குதிரையில ஏத்தணும், அவரை கொண்டு போகணும், ராஜா உடுத்தி கொள்ற வஸ்திரத்தை கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா தனக்கு தானே அந்த மேன்மை கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் காரியத்தை மாற்றினார். கர்த்தர் திட்டத்தை மாற்றினார். உடனே ராஜா சொல்றாரு, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கணும்? மொர்தெகாய்க்கு கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுடைய திட்டத்தை மாற்றி போட்டு அவனுடைய திட்டத்தை உடைத்தார். அந்த இடத்துல இன்றைக்கு கூட நமக்கு நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். இந்த மொர்தெகாய் பாருங்க எப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அந்த இடத்துல தூக்கு மரத்தை ஆமான் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. மொர்தெகாயுடைய வாழ்க்கையில தேவன் எதை முன்குறித்து வைத்தார்? ராஜ வஸ்திரத்தையும் ராஜ மேன்மையும் மொர்தெகாய்க்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தார். மனுஷன் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பான். அந்த திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறாது. நீதிமான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த திட்டம், நீதிமானை குறித்து பரலோகம் ஒரு திட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறது. அந்த காரியம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை பெறும். அந்த காரியம் அப்படியே மாற்றி போட்டது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவனுக்கு அவனுக்கு உண்டு பண்ணினது, மொர்தெகாய்க்கு உண்டு பண்ணின தூக்கு மரம் யாருக்கு போய் சேர்ந்தது? கடைசி ஆமானிடத்திலேயே போய் சேர்ந்தது. கடைசியில அந்த தூக்கு மரத்துல அவனே தொங்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இக்கட்டிலிருந்து தேவன் எப்படி விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் பாருங்க. ஒரு பெரிய சம்பவம். ஐயோ, விடிஞ்சா அவர் என்ன பண்ண போறாரு? தூக்கு மரத்துல தொங்க போறாரு. அவருக்கு முன்னாடி என்ன இருக்கு? தூக்கு மரம் இருக்கு. ஆனால் தேவன் என்ன பண்றாரு? ஒரே நைட்ல, ஒரு நைட், ஒரு வினாடி, ஒரு இரவு, ஒரு க்ஷணம் போதும் அவர் காரியத்தை மாறுதலா ஜஸ்ட் லைக் தட் தாங்க. அவருக்கு ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாற்றி போட்டுருவாரு. அவர் நினைச்சா ஒரு வேளை இன்னைக்கு அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா காரியத்தை தேவன் நினைத்தா ஒரு வினாடியில எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவரால முடியும். வராத துறவிலிருந்து தோண்டும் போது நீரூற்றை வர வைக்க அவரால முடியும். தூக்கு மரத்தை மாற்றி போட அவரால முடியும். தூக்கு மரத்தை மாற்றி போட்டு ராஜ மேன்மையை கிடைக்க செய்ய அவர் ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். அது மட்டும் கிடையாது. 1 சாமுவேல் 24:17 சொல்லுது பாருங்களேன். தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதை பார்த்து சவுல் சொல்றாரு, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன்னு சொல்லிட்டு சவுல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நீ என்னை பார்க்கலும் நீதிமான் சொல்லிட்டு தாவீதினுடைய வாழ்க்கையில அவ்வளோ உபத்திரங்கள், அவ்வளோ பாடுகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில பூரா அவருக்கு இக்கட்டுத்தான். ஆனா அவர் எல்லா இக்கட்டிலிருந்தும் வேத வசனம் சொல்லிது, கர்த்தர் என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவித்தான்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்றாரு. பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? தொழு மரத்துல மாட்டிட்டாங்க. விடுவிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா கர்த்தர் பாருங்க, பாடி துதித்த உடனே சிறைசாலையை அதிர பண்ண வல்லவரா
வல்லவராயிருந்தார். ஒரே ஒரு இரவு தான், ஒரு இரவுல காரியத்தை எல்லாத்தையும் மாற்றி போட்டார். ஒரு நொடியில எல்லாத்தையும் மாற்றி போடுவார். சங்கீதம் 92:12 சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் இக்கட்டிலிருந்து மட்டும், நீதிமொழிகள் 11:8 சொல்லுது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் சொல்லிட்டு, அவன் இக்கட்டிலிருந்து மட்டும் விடுவிக்கப்பட மாட்டான். 1 பேதுரு 3:12 சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. இக்கட்டிலிருந்து மட்டும் தேவன் விடுவிக்க வல்லவரா இல்ல, நீதிமான் கூப்பிடும் பொழுது அவனுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 92:12 சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து, அவனை எப்படிப்பட்டவராய் மாற்றுகிறார்? பனையோடு கூட, பனை மரத்தோடு கூட ஒப்பிடுகிறார். அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? பனையை போல செழித்து. பனைமரத்தை பாருங்களேன், மழை அடிச்சாலும் சரி, வறட்சியான காலங்களிலும் சரி, அது அதனுடைய மட்டை எப்படிப்பட்டதாய் காணப்படும்? எப்பொழுது கிரீனிஷா, ஒரு பச்சை தன்மையோடு காணப்படும். எப்பொழுது செழிப்பா இருக்கும் பனைமரம். அது மழை இருந்தாலும் மழை இல்லாட்டியும் பாருங்களேன், அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது. அதனுடைய தண்ணியை தக்க வச்சுக்கிட்டு, தன்னுடைய வேர்கள்ல, அதனுடைய மரத்துல தக்க வச்சுக்கிட்டு, அதனுடைய இலைகளை எப்பொழுதும் எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்பொழுதும் பச்சையாவே காணப்படும். அதனாலதான் தேவன் சொல்றார், நீதிமான் எப்படிப்பட்டவனா இருப்பான்? எப்பொழுதும் செழிப்பாய் பனைமரத்தை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். இந்த கேதுரு மரத்தை பாருங்களேன், இந்த சீத்தின் மரங்கள் எல்லாம் பாருங்களேன், இது தேவன் பயன்படுத்தின மரங்கள். இந்த கேதுரு மரத்தெல்லாம் பயன்படுத்தினாரு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அநேக இடங்கள்ல இந்த கேதுரு மரம் பயன்படுத்தப்பட்டது. இதை கொண்டு தேவன் பல காரியங்களை செய்து முடித்தார். அந்த கேதுரு மரத்தோடு கூட நீதிமானை ஒப்பிடுகிறார். அவன் லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல இருப்பான்னு சொல்லிட்டு, கர்த்தர் நம்மளை எல்லா இக்கட்டில் இருந்தும், ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஈசாக்குக்கு போல ஒரு காரியத்தை நடத்த வேண்டும், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி போட வேண்டும். இவங்களுக்கு வாழ்க்கையில நன்மை இருக்கு, இந்த நன்மையை தூர்த்து போடணும், இதை தடை பண்ணிட்டா இனி உங்களால முன்னாடி வர முடியாது, இது மட்டும் தானே காரியம், இது எடுத்து போட்டுட்டேன்னா இவங்களால இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அதான் இவங்க முன்னேற இடத்துல நான் வழியை அடைச்சு போட்டுட்டேனே, இதுக்கு மேல இவங்களால முன்னேற முடியாது, அந்த வழியை நகர்த்தி ஸ்டாப் பண்ணிட்டேனே, இதுக்கு மேல இவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மனுஷங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை குறித்து பரலோகத்துல ஒரு திட்டத்தை அவர் யோசிச்சு வச்சிருப்பாரு. அந்த யோசனை வேற மாதிரி இருக்கும். அந்த யோசனை எப்படிப்பட்டதா இருக்கும்? வேறு விதமாய் காணப்படும். கேராரூர் மேய்ப்பர்கள் பாருங்க, ஒரு திட்டத்தை போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. காரியத்தை என்ன பண்றாரு தேவன்? சபாவையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இந்த இடத்துல தூக்கு மரத்தை மாற்றி போட்டு ஒரு ராஜ மேன்மையை தேவன் உண்டு பண்ணி கொடுக்கிறார். ஆட்டின் தொழுவத்திலிருந்து இருந்த தாவீதை என்ன பண்றாரு? ராஜ மேன்மையை உண்டு பண்ணி யூத தேசம் முழுவதும், யூதாவின் கோத்திரம் முழுவதும் தேவன் என்ன பண்றாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். எங்க இருந்து எடுக்கிறாரு? மந்தையிலிருந்து எடுக்கிறாரு. எந்த இடத்துல இருந்து எடுத்தாரு? ஆட்டு தொழுவத்திலிருந்து தேவன் எடுத்தார். ஏன் தாவீது எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்த பொழுது அவர் ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து ராஜ மேன்மையை உண்டு பண்ணி கொடுத்த ராஜாவாக உயர்த்தினார். மனுஷனுடைய திட்டம் வேற தாங்க. அந்த 3 பேர்களையும் பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர் நபர்களையும் மனிதர்கள் பார்த்த விதம் வேற, பரலோகம் பார்த்த விதம், பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்த விதம் வேற. இன்னைக்கு நம்மள அப்படி பாக்குறாங்களா? நம்ம கவலைப்பட தேவையில்ல. மனுஷங்க எப்படி பாக்குறாங்கன்னு எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா நம்மள பரலோகம் எப்படி பாக்குது? பரலோகத்துல இருக்கிற தேவன் எப்படி பாக்குறாரு? ஒரு வாக்கியம் சில நாட்களுக்கு முன்னாடி படிச்சேன். மனிதர்களுக்கு முன்பாக அற்பமாய் நீங்க காணப்பட்டீங்கன்னா, மனிதர்கள் உங்களை நினைக்கலன்னா பரலோகம் உங்களை நினைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நான் பார்த்தேன். உங்களை மனுஷங்க நினைக்கல, மனுஷங்க அற்பமா பாக்குறாங்க அப்படின்னா பரலோகம் உங்களை உற்று பாக்குதுன்னு அர்த்தமா? நம்மளை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கவனித்து பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நீதிமான இக்கட்டில் எல்லாவற்றிலிருந்தும், அவனுடைய இக்கட்டில் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுவித்து, அவனுடைய ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து, அவன் நீதிமானை பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.